நாட்டின் கல அரசியல் சூழ்நிலைகள் மிக கடுமையாக மாறி வருகிற ஒரு சூழ்நிலையில் பாரதிய ஜனதாவுக்கு இப்பொழுது பல நெருக்கடிகள் ஏற்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. பாரதிய ஜனதாவின் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ராஜினாமா செய்வாரா என்பதை போன்ற கருத்து கணிப்புகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதாவின் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று அம்மாநிலத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது பதவி நீக்கம் செய்ய வாய்ப்புள்ளதாக பெரும்பாலான மக்கள் கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் 33 இடங்களில் மட்டுமே பிஜேபி வெற்றி பெற்றது. இந்த இடங்களில் அவர்கள் அதிக இடங்களில் தோல்வியுற்ற காரணத்தினால் மத்தியில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பை உருவாக்கப்பட்டு விட்டது என்பதும் யோகியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை மத்திய தலைமை தொடர்ந்து சுமத்தி கொண்டிருக்கிறது. இந்நிலையில் யோகிக்கும் அங்கே துணை முதல்வராக இருக்கக்கூடிய பலருக்கும் 2 பேருக்கும் இடையில் கடும் மோதல் தொடர்கின்றது. தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் ராஜினாமா செய்வாரா அல்லது பதவியிலிருந்து அவர் உடனடியாக நீக்கப்படுவாரா என்ற விவாதம் தொடர்கின்றது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சில மாதங்களுக்கு முன்பு தேர்தலின் பிரச்சாரத்தின் போது அவர் அளித்த பேட்டியினூடே தேர்தல் முடிந்தவுடன் ஊபி முதல்வர் யோகியை பதவியிலிருந்து நீக்குவார்கள் என்று வெளிப்படையாக கூறினார். இந்நிலையில் உச்சபட்சமான ஹிந்தி தொலைக்காட்சியாக பார்க்கப்படும் ஆஜ்தக் மற்றும் தேர்தல் கருத்து கணிப்புகளை சதவீத கணக்கில் பதிவு செய்யும் சிஓடெஸ் நடத்திய சர்வேயில் உத்தரப்பிரதேச மக்களிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. முதல்வர் யோகி ஆதித்யநாத் பதவியிலிருந்து நீக்க பாரதிய ஜனதா தயாராகி வருகிறதா என்ற கேள்வி முதன்மைப்படுத்தப்பட்டது. இந்த கேள்விக்கு அதிகபட்சமாக 42% பேர் ஆம் என்றும் 28.6% போர் தற்போது அதற்கான ஆலோசனைகள் முக்கியமாக நடந்து வருவதாகவும் 20 விழுக்காடு பேர் இல்லை என்றும் பதிலளித்தார்கள். அதாவது யோகி ஆதித்யநாத்தை பதவியிலிருந்து நீக்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக பெரும்பாலான மக்கள் கூறியுள்ளார்கள். இந்த சர்வேயில் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட காரணம் என்ன என்று கேட்கப்பட்டது. அதற்கு பெரும்பாலான மக்கள், அதாவது 50 விழுக்காடுக்கு சற்று குறைவாக 49.3% பேர் வேலையின்மை மற்றும் பணவீக்கம் அதனால் ஏற்பட்ட விலைவாசி உயர்வு என்றும் 22% பேர் அரசியல் அமைப்பை மாற்றுவதாக பாரதிய ஜனதா பிரச்சாரத்தில் கூறியது என்றும் 10% பேர் மாநிலத்தில் கட்சி தலைவர்களுக்குள் கோஷ்டி பூசல் என்றும் 4.9% பேர் மாநில அரசின் மீதான அதிருப்தி என்றும் கருத்து தெரிவித்தார்கள். மேலும் ராமர் கோவில் அமைந்திருக்கும் அயோத்திக்கு உட்பட்ட ஃபைசாபாத் மக்களவை தொகுதிகளில் ஏன் பாரதிய ஜனதா தோல்வியுற்றது என்ற கேள்வி முன்வைத்த போது 28% பேர், அதாவது ஓபிசி மற்றும் தலித்துகள் மத்தியில் உள்ள அதிருப்தியே இதற்கு காரணம் என்றும் கூறினார்கள். இது தவிர 24% பேர் சமாஜ்வாடி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவின் பிரச்சாரம் என்றும் 25% பேர் உள்ளூர் அளவில் பாரதிய ஜனதாவின் மீது பொதுமக்கள் கொண்ட அதிருப்தி அதிகரித்திருப்பதாகவும் 13% பேர் மாநில அரசின் மீதான வெறுப்பே இதற்கு காரணம் என்றும் கூறியுள்ளார்கள். மற்றொரு கேள்விக்கு உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவின் தோல்விக்கு யார் காரணம் என்று கேட்கப்பட்டது. 28% பேர் மாநில தலைவர்களையும் 21% பேர் மத்திய தலைவர்களையும் 18% பேர் பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு மிக முக்கிய காரணம் என்றும் கூறினார்கள். ஆக மொத்தத்தில் தற்போது நடந்து வரக்கூடிய இந்த கலவரம், இந்த கருத்து கணிப்புகள் மத்திய பாரதிய ஜனதாவுக்கு ஒரு செய்தியை தொகுத்து அளித்திருக்கிறது. ஆனால் எப்போது அவர் நீக்கப்படுவார், இதற்கான காலம் என்ன என்பதை நாம் இப்போது சரியாக வரைமுறைக்குள் உட்படுத்த முடியாது என்றாலும் வருகிற சட்டமன்றத்தின் 10 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் ஒரு பெரும் பலப்பரீட்சை களமாக இருக்கின்றது. மிகப்பெரிய வெற்றி பெற்று 43 இடங்களில், அதாவது காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து 49 இடங்கள் அந்த அடிப்படையில் வெற்றி பெற்றிருந்தாலும் 43-33-1
என்ற அடிப்படையில் பாரதிய ஜனதாவின் வெற்றி விகிதங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டது. இந்த நிலையில் சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி வலுவாக இந்த 10 தொகுதிகளில் பெரும்பான்மையாக அவர்கள் வெற்றி பெற்றால் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை யோகி ஆதித்யநாத் உடனடியாக அகற்றப்படுவார் என்று கூறப்படுகின்றது. ஆஜித்தக் மற்றும் இதுபோன்ற கருத்து கணிப்புகள் வட இந்திய மக்களின் மனோநிலையும் தலித்துகள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், உயர் சாதியினர் என்ற அடிப்படையில் தற்போது பிரிந்திருப்பதையும், யோகிக்கு எதிரான மனோநிலையும் மத்திய ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி என்ற அரசுக்கு எதிரான மனநிலையும் யூபியில் அதிகரித்து வருவதே இந்த ஆஜ்தக் மற்றும் கருத்து கணிப்புகளின் மூலம் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது.